சோ அப்போ ஒரு செட்டப்புக்கு 4 ரூபாய். ஓகேவா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. சோ இப்ப இங்க ஒரு செட்டப்புக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சுட்டு, அந்த செட்டப்ல இருந்து எவ்ளோ நீங்க செட்டப்ஸோ அத அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். இப்ப நான் அந்த சம் போட்டு காமிக்கிறேன். 7 மார்க்ஸ் கொஸ்டின் சார் இது. ஓகே. ம். பாருங்க. செட்டப் காஸ்ட் ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன? செட்டப் காஸ்ட் என்ன? டோட்டலா 90,000. கரெக்ட்டா? ஏயோட செட்டப்ஸ் என்ன? 10, 13, 2. சோ இது எழுதிட்டோம். இப்போ டோட்டல் ஆஃப் செட்டப்ஸ் என்னன்றத எழுதிக்கணும். 10 plus 13 plus 2. So 25 setups. அப்போ 90,000க்கு 25 setupsனா 90,000க்கு 25 setupsனா ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? 90,000 into 25. Sorry. 90,000 ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? 90,000 divided by 25. ஓகே, அப்ப 3,600. இந்த பாயிண்ட் புரியுதா சார் உங்களுக்கு? பிரிச்சது? இல்ல இப்ப சொல்லி தரது உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். செட்டப்க்கு 25னா செட்டப் காஸ்ட் வந்து 90,000. சோ ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? இது புரியுதா இந்த பார்ட்? ஓகே. அப்போ ஒரு செட்டப்புக்கு 3,600னா 10 செட்டப்ஸ்க்கு எவ்வளோ? 3,000 36,000 3,600 into 10. ஓகேவா? அப்போ ஒரு செட்டப்புக்கு வந்து 3,600னா 13 செட்டப்ஸ்க்கு எவ்வளோ? 3,600 into 13. ஒரு செட்டப்புக்கு 3,600னா 2 செட்டப்ஸ் எவ்வளோ? 3,600 into 2. போடுங்க. செட்டப் காஸ்ட் மட்டும் போடுங்க. இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 3 தானே இது. ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. ட்ரெடிஷனல் மெத்தட் நீங்க போட்டுருவீங்களா? அது போட்டுருவீங்க. ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. ரைட் டவுன் த ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் ஸ்டெப் நம்பர் 2. ரைட் டவுன் த காஸ்ட் டிரைவர் ஆக்டிவிட்டீஸ். காஸ்ட் டிரைவர்ஸ். ஸ்டெப் நம்பர் 3. Total the cost drivers. Step number 4. Find out for each setup. Find out the cost for each activity. Step number 5. You will get per activity cost. புக்லியா? ஒரு நிமிஷம். புக்ல வந்து உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்க. 54 பேஜ் எடுத்துட்டு வாங்க. 54. பேஜ் நம்பர் 54. அதுல அந்த செட்டப் காஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த 90, 36, 46, 800, 7,000 அதுதான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஸ்டின்
இங்க கொஸ்டின் குடுத்திருக்காங்க. இது ட்ரெடிஷனல் மெத்தடோடது. ஓகேவா? இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்குல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அது தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி காஸ்டிங்கோடதும் ட்ரெடிஷனல் காஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பில ஃபர்ஸ்ட் இந்த செட்டப் காஸ்டோட கால்குலேஷன் சொல்லி தரேன் எப்படின்ட்டு. அதுதான் அதுதான் அந்த ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, வாட் இஸ் யுவர் ஓவரால் செட்டப் காஸ்ட்? ஓகே. அப்புறம் வாட் இஸ் யுவர் நம்பர் ஆஃப் செட்டப்ஸ்? அப்புறம் செட்டப்ஸ் வந்து டோட்டல் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபார் ஈச் செட்டப். அப்புறம் யூ ஹேவ் டு அரைவ் வித் தி கால்குலேஷன். நான் வேணா போடுறேன். நீங்க வேணா அத ஹோம் ஒர்க்கா போட்டு பார்க்கறீங்களா? பொறுமையா? சோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இமிடியேட்டா போடுறது கஷ்டமா இருந்ததுன்னா சொல்றேன். செட்டப் காஸ்ட் வந்து 90,000. ஓகே. 10, 13, 2 செட்டப்ஸ் குடுத்திருக்காங்க அவங்களே. நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் குடுத்திருக்காங்க. இது ஃபுல்லத்தையும் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் செட்டப்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் 25 செட்டப்ஸ்க்கு 90,000 னா ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? 3,600. சோ 3,600 வந்து ஒரு செட்டப்போட காஸ்ட். அப்ப 10 செட்டப்ஸோட காஸ்ட் எவ்வளோ? 3,600 into 10. அப்புறம் this into this into this. அதான் இந்த அமௌண்ட் அரைவ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் செட்டப்க்கு 36,000, 46,800 அதுதான் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். உங்களுக்கு புரியும் சார். ஒரு வாட்டி போட்டீங்கன்னா புரிஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ப்ராபபிலி இப்ப நியூவா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவா இருக்கு. மத்தபடி ஈஸியா தான் இருக்கும். 3 கரெக்ட். இப்ப செட்டப் ஆமா ஏபிசி தான் சொல்றேன். கரெக்ட் அதேதான். சோ இது செட்டப் காஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ரிசீவிங் காஸ்ட். அதே மாதிரி தான் சார். ரிசீவிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எவ்வளவு சொல்றோம்? 30,000 சொல்றோம். ரிசீவிங் காஸ்ட். இது வந்து செட்டப் காஸ்டோட கால்குலேஷன். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா. ஓகேவா? இப்ப நம்ம பண்ண போறது அடுத்த ரிசீவிங் காஸ்ட். அடுத்த ஆக்டிவிட்டி வருது. இப்ப ரிசீவிங் காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 30,000. சோ அது போட்டுக்கோங்க. ரிசீவிங் காஸ்ட்னா நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரிசீவ்ட் தான் காஸ்ட் டிரைவர். கரெக்ட்டா? 10, 10, 2. சோ 10, 10, 2. அப்பனா 22 டோட்டலா. கரெக்ட்டா? மொத்தமா சம் பண்ணிட்டோமா? இப்ப பிரிக்கலாமா? எப்படி? ரிசீவிங் வந்து ரிசீவிங் வந்து 22க்கு என்னோட 22 டெலிவரீஸ்க்கு என்னோட ரிசீவிங் காஸ்ட் எவ்வளவு? 30,000. அப்ப ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ? 30,000. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப இதுலேருந்து இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் சார். ஒரு 1000 1363. கரெக்ட் கரெக்ட் அதேதான். சோ இதுக்கு this into this. அதே மாதிரி this into this. வாங்க வாங்க நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டஃப்பா இருக்கும் சார். போட்டு பாத்தீங்கன்னா சரியா போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஓ சரி சரி சரி. சோ டோட்டலா 30,000 இப்படி பிரிச்சிருக்கோம். இது ரிசீவிங் பார்ட் சார். ஓகே. நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க போட்டு பாருங்க. திருப்பி டவுட்னா கேளுங்க. இப்ப அடுத்தது நம்ம ரிசீவிங் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப அடுத்த பார்ட் ஆஃப் இட் வந்து என்ன? டிஸ்பேட்ச். டிஸ்பேட்ச். சோ டிஸ்பேட்ச்க்கு எப்படின்னா அதே கான்செப்ட் தான். டோட்டல் டிஸ்பேட்சோட காஸ்ட் எவ்வளோ? 15,000. டிஸ்பேட்ச்க்கு வந்து காஸ்ட் டிரைவர் எப்படி எடுத்துக்கலாம்? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிஸ்பேட்ச்ட். சோ 20, 20, 20. அப்ப 20, 20, 20 மூணுத்தையும் சேர்த்தா என்ன டோட்டல்? 60. கரெக்ட். அப்பனா என்ன அர்த்தம்? இவ்ளோ டிஸ்பேட்ச் ஆர்டர்ஸ்க்கு 15,000னா கரெக்ட். 60 ஆர்டருக்கு 15,000னா அப்போ ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ?
15,000 divided by 60. இது ஒரு டிஸ்பாட்ச்க்கு. ஒரு டிஸ்பாட்ச்க்கு 250 னா 20 டிஸ்பாச்சஸ்க்கு எவ்வளோ? 20 இன்டு அவ்வளவுதான். சூப்பர். வெரி குட் சார். 250. அதே மாதிரி இங்க 5,000. ஏன்னா எல்லாம் ஒரே நம்பரா இருக்கிறதுனால 5,000. சோ மொத்தமா 15,000. இது டிஸ்பாட்ச் முடிஞ்சாச்சு. மிஷினிங். நெக்ஸ்ட் மிஷினிங். ஒரு ஒரு கலரா இது பண்ணிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ் பாருங்க. மிஷினிங். கமிங் டு த பார்ட் ஆஃப் மிஷினிங். மிஷினிங்கோட டோட்டல் காஸ்ட் என்ன? 55,000. சோ இந்த 55,000 ஓட காஸ்ட் டிரைவர் என்ன? மிஷின் ஹவர்ஸ் பர் யூனிட். ஓகே. 2 2 2. மிஷின் ஹவர்ஸ் ஓட டோட்டல் என்ன? 6. அப்பனா இவ்ளோ மிஷின் ஹவர்ஸ்க்கு மிஷினிங் காஸ்ட் வந்து 55,000னா 6க்கு 55,000னா ஒரு மிஷின் ஹவருக்கு எவ்வளோ? குட். சூப்பர். அப்போ ஒரு மிஷின் இதுக்கு 9,006னா 2க்கு எவ்வளோ? தட் இன்டு 2. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ஸ்ப்ளிட் கண்டுபிடிச்சிட்டு இல்லையா? இது இது இதெல்லாம் தான் ஸ்ப்ளிட். அதெல்லாம் தான் நீங்க இங்க பாப்பீங்க. 15,000, 13,636, அதுக்கப்புறம் வந்து 5,000, 5,000. அப்புறம் அடுத்தது வந்து ஒரே நிமிஷம். மிஷின் ஹவர்ஸ் எவ்வளோ? சாரி சார், இங்க மிஷின் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் எடுத்துக்கணும். இந்த மிஷின் இது இருக்குல்ல சார், மிஷினிக்கு காஸ்ட் பர் மிஷின் ஹவர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பார்ட் எடுத்துக்கணும் மிஷினிக்கு. இங்க கொடுத்துருக்காங்க. அந்த 50 டோட்டலா வந்து 55,000 டிவைடட் பை 94,000 இங்க. அந்த கால்குலேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது எப்படின்னா 1 யூனிட்டுக்கு 2 ஹவர்ஸ் இல்லையா? அதாவது இப்படி வரணும் சார். ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்ஸ். அப்ப வந்து 20,000 யூனிட்ஸ்க்குன்னா 40,000. அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து 1 ஹவர் 25,000னா 25,000. அப்ப 40 பிளஸ் 25,000 65,000. ஒரு யூனிட்டுக்கு 1 ஹவர்னா 2. சோ அந்த பார்ட் ஆஃப் இட் தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். டோட்டல் ஆஃப் நிமிஷம். 55,000 டிவைடட் பை 94,000 வரும். அந்த காஸ்டோட அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம்.
இது மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் சார் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. இது வரைக்கும் நீங்க போட்டுடுங்க. நீங்க இது வரைக்கும் போடுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் சார். செட்டப், ரிசீவிங், டிஸ்பேட்ச் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த 94 மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஒரு வொர்க்கிங் இருக்கு. அத காமிக்கிறேன். இது ஏன் மெஷின் ஹவர்ஸ் பர் யூனிட் ஏன் எடுத்துக்கலன்னு சொல்றேன் சார். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு யூனிட்டுக்கு மிஷினரிக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம் சொல்றாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஆ, இது எப்படி வரும்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்ஸ்னா 20,000 யூனிட்ஸ்க்கு 40 ஆ, இப்படி வரும் சார் அது. அப்படியே மல்டிப்ளைட் பை அந்த நம்பர் ஆஃப் இது. ஒரு ஹவருக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 மணி நேரம். அப்ப 20,000 யூனிட்ஸ்க்குன்னா 40. அப்புறம் அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து க்கு வந்து 2னா 25,000க்குன்னா 50 50. அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 2000 யூனிட்ஸ்க்குன்னா 4 வரும். 4000. சோ இப்ப நீங்க இத ஆட் பண்ணீங்கன்னா 40 பிளஸ் 50 பிளஸ் 4 ஆட் பண்ணீங்கன்னா 94,000. ஆ, இந்த 94 தான் நீங்க இங்க பாக்குற வேல்யூ. இதோ இந்த வேல்யூ 55,000 டிவைட் பை 94. ஓகேவா? சோ ஒரு மிஷின் ஹவருக்கு 55,000 டிவைட் பை 94,000 ஓட வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து 23,404, 29,256, 2,340 நம்ம கடிச்சோம்னா மிஷினிங்கோட அந்த மிஷினிங் ஆக்டிவிட்டியோட அந்த ஏபிசியோட டீடைல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் செட்டப் காஸ்ட், ரிசீவிங், டிஸ்பேட்ச், மிஷினிங் ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த டோட்டல் காஸ்ட். நீங்க என்ன பண்ணுங்க வெறும்னா செட்டப் காஸ்ட், ரிசீவிங், டிஸ்பேட்ச் அந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிஷினிங் 94,000 புரிஞ்சிடுச்சுன்னா அதையும் போடுங்க. இல்ல அடுத்த கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? சார் இது ஒரு கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? ஜெனரலா என்ன நம்மளுக்கு சின்ன வயசுல செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அதுதானே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த சம்ல வந்து சேல்ஸ் கொடுத்திருக்கான். ஏக்கு ரூ. 20. காஸ்ட்ன்றது மெட்டீரியல் காஸ்ட் ஆட் பண்ணோம். லேபர் காஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சோ ஓவர் ஹெட் காஸ்ட் கிடைக்கும். சோ மூணுமே காஸ்ட். சோ சேல்ஸ், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் இங்க பண்ணனா எனக்கு லாஸ் கிடைக்கும். சிம்பிள் லாஜிக் தான் சார் அது. ஓகே. அதே மாதிரி சேல்ஸ விட காஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா எனக்கு அது நஷ்டம். சேல்ஸ விட காஸ்ட் கம்மியாச்சுன்னா எனக்கு லாபம். அந்த அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இத அரைவ் பண்ணிருக்காங்க. ஆமா. அதான் அந்த மார்ஜின் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். சேல்ஸ் ரூ. 20 குடுத்திருக்கான். காஸ்ட் ரூ. 20 ரூ. 68 வருது. அப்ப இங்க லாஸ் தான் நம்மளுக்கு. இங்க வந்து கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட்டே இல்ல. ஆனா சேல்ஸ் வந்து ரூ. 20. காஸ்ட் என்னமோ ரூ. 17.84. அப்ப நம்ம லாபம் எவ்வளோ? ரூ. 2.16. கரெக்ட்டா? ஆ. சேல்ஸ் 20 இது எல்லா டேட்டாவும் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. சேல்ஸோட டேட்டா குடுத்துட்டான். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபரோட டேட்டா குடுத்துட்டான். ஓவர்ஹெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2.84ன்ட்டு. நீங்க ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல இப்படி கண்டுபிடிக்கணும். இதுல வந்து ஏபிசி காஸ்டிங்லயும் அதே மாதிரி தான். மெட்டீரியல் அதே வேல்யூ தான் கண்டினியூ ஆகும். 5, 10, 10. லேபரும் 10, 5, 5 கண்டினியூ ஆகும். எங்க மாறும் தெரியுமா? ஓவர்ஹெட்ஸ் தான் மாறும். 3.90, 3.79, 8.65. அதாவது ஏபிசி காஸ்டிங்கோட கண்டுபிடிக்கிறது ஓவர்ஹெட்ஸோட ஆக்டிவிட்டி பேஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால ஓவர்ஹெட்ஸோடது மாறுது. ட்ரெடிஷனல்லயும் ஓவர்ஹெட்ஸ் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப அந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா எதுல வந்து லாபம் ஜாஸ்தி? இப்ப ஏ பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல லாஸ் பாக்குறோம். ஓகேவா? இதுவே ஏபிசி காஸ்டிங்ல லாபம் பாக்குறோம். இது பாருங்க. பில பாருங்க ரூ. 2.16 பயங்கரமான லாபம். பட் ஏபிசி காஸ்டிங் பண்ணும்போது லாபம் கம்மியாகிறது. மூணாவது ப்ராடக்ட் ரூ. 2.16 ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாக்குறோம். இதுல எப்படி லாஸ்ல வருது? அப்போ ஏபிசி காஸ்டிங்ன்றது ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ரிசல்ட் வந்து டிஃபரெண்டா குடுக்கறது அப்படின்றது தான் கன்க்ளூஷன். இது ஒரு ஆமா டிஃபர்.
Because the way of calculation of overhead per unit நம்ம பண்றோம்ல, அது வந்து டிஃபர் ஆகுறது. Between my traditional costing and my ABC costing for different products. ஓகேவா? ஓகே. இது வந்து நீங்க ஆக்சுவலா வந்து என்னோட பெஸ்ட் ஜட்ஜ்மென்ட் படி யூ வில் பி ஏபிள் டு கிராக் அவுட் த ஃபுல் சம் சார். ஓகேவா? நான் வந்து இந்த சம்ம அடுத்த வாரம் கன்க்ளூட் பண்றேன். இன் பிட்வீன் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட்னா சூப்பர் வெல் அண்ட் குட். பாருங்க. ட்ரை கிவ் அ ட்ரை. சரியா? ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சோ மச் சார். சார் நான் இன்னைக்கு இதோட வீடியோஸ், எக்ஸெல் ஃபைல்ஸ் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுறேன். என்ன ஹோம்வொர்க்ன்றதும் டீடைல்டா போட்டுடுறேன். வெனஸ்டே இன்னைக்கு 8 to 9 கிளாஸ் இருக்கும் சார் எஃப்எம் ஓடது. பாருங்க. டைமிங் அந்த அன்னைக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்டோடது. டெஸ்ட் நீங்க அட் தி ஏர்லியஸ்ட் எப்படி எழுதி அனுப்பணுமோ அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? நீங்க டெஸ்ட் அனுப்பிச்சதுல இருந்து ஃபாலோட் பை 2 days we will do the correction and send you. Okay sir. Super. Thank you sir. All the very best sir. Bye bye.